கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 16:23. ரோமன் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்துவும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இப்ப பவுல் எப்படி கிறிஸ்துவை போல ஒரு உபசரிப்பு நடக்கிறது யாருகிட்ட? காயு என்கிறவர்கிட்ட. ஏன்னாங்க பவுல் இங்க காயுனுடைய வீட்டுல இருக்கிறாரு. அவர் வீட்டுல தான் அந்த சபை முழுவதும் கூடி வருகிறது. இது அது சொல்லும்போது காயு எப்படி தன்னுடைய வீட்டை சுவிசேஷம் பரப்புவதற்கு ஒரு காரியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த காயுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? பவுல். நம்ம 1 கொரிந்தியர் 1:14 வசனத்துல பார்க்கிறோம். ஆனா நம்ம இவர் மற்றவங்களை உபசரிப்பதில் எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்கிறாருங்கிறத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் உபசரிப்பதை வச்சு பார்க்க முடியும். அவர் உபசரிக்கிறது. ஏன்னா பேதுரு இது எழுதும் போது என்ன எழுதுறாரு? நீங்க 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உபசரிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம அப்படி உபசரிப்பதை தவிர்த்து விடக்கூடாது என்று சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப காயு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி நம்மளுடைய வீட்டை திறந்து உபசரித்து நம்ம கொடுக்கப்பட்டவைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து அவர் வாழ்த்துறாருன்னு அடுத்து என்ன சொல்றாரு? எரஸ்துவை பத்தி சொல்றாரு. இந்த எரஸ்து யாரு? கொரிந்து பட்டணத்தினுடைய நகரத்தினுடைய ட்ரெஷரர், பொருளாளர். அதாவது உண்மையிலே அங்க உள்ள ஒரு அரசியல் ஒரு இதுல அரசு அமைப்புல ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறவர். அவரும் என்ன அந்த அரசு அதிகாரிகள் அரசு தலைவர்களுக்கு மத்தியில கர்த்தருக்கென்று வாழக்கூடியவராய் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம அப்போஸ்தலனாகிய 19வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சேர்ந்து ஊழியம் செய்யறத பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:20 பார்க்கிறோம். அவர் அங்க கொரிந்துல சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்ல, இவர் என்ன எப்படி தன்னுடைய அரசியல் மற்றும் பொருளாதார இதுல எல்லாமே ஒரு தலைமைத்துவ இருந்தாலும் தன்னை எப்படி ஒரு ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தக்கூடியதாக. அடுத்து குவார்த்து என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவர் என்னன்னா அவர் சகோதரன் சொல்றாரு. இவர் காயு மாதிரி உபசரிக்கிறவரோ இல்ல இந்த உக்கிரானக்காரனாகிய எரஸ்து மாதிரியே இல்ல, சாதாரண ஒரு சகோதரனா இருக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா எல்லாருமே அவசியங்கிறத நம்ம பார்த்தோமா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல. அப்ப இந்த பவுலுடைய ஒரு வாழ்த்துதல்லையும் நம்ம ஒரு ஒற்றுமையும் அதுல உள்ள வேற்றுமையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படி அவருக்கு உபசரிக்கக்கூடியவர் காயு, அவர் தான் வீடு திறக்கிறாரு. ஆனா எரஸ்து யாரு? அவர் ஒரு அரசாங்க அதிகாரி. குவார்டர்ஸ் யாரு? அவர் ஒரு சாதாரண சகோதரன். அப்ப ஒரு கிறிஸ்தவ சபையில வேறுபாடுகளுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை காண முடிகிறதா? சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு இந்த காயு மேல ஒரு பெரிய ஒரு தாக்கம். என்ன காரணம்னா, காயு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? அத ஒரு சபை நடத்துவதற்கு ஓபன் பண்ண திறந்து கொடுக்கக்கூடியவரா இருந்தாரு. யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப இது லேசான காரியம் கிடையாது. ஏன்னா அந்த நாட்கள்ல மிகவும் ஒரு கடினமான காரியம். ஏன்னா உங்களை ரோமர்களுக்கு நீங்க கிறிஸ்தவன் தெரிஞ்சா உங்க சொத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல. 2வது எரஸ்துவை பார்க்கும்போது அவர் அரசாங்க அதிகாரி. அவர் அதை செய்யக்கூடாது. ஆனாலும் அரசாங்க அதிகாரி என்ன பண்றாரு? அவர் நகரத்தினுடைய பொருளாளரா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? அதை தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து குவார்த்துங்கிறவர் யாரு? ஒரு சாதாரண சகோதரனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? தனக்கு உண்மையாக கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒருவேளை செல்வந்தரா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு பண வசதி உள்ள பொருளாதார வசதி உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு வேலையில அரசாங்க வேலையோ இல்ல தனியார் வேலையிலோ ஏதோ ஒரு வேலையில இருக்கலாம்.
இல்ல நீங்க நான் சாதாரண ஒரு ஆளா இருக்கலாம். அப்ப என்னன்னா, உங்களுடைய வீடு, உங்களுக்கு உண்டான பொருளாதாரம், உங்களுடைய பதவி, நீங்க எங்க கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, இதையெல்லாம் என்ன தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் பரப்புவதற்கென்று நாம் பயன்படுத்தக்கூடிய மக்களா இருந்தோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்த முடியும். அப்ப இந்த நாள்ல நீங்க பண்ண வேண்டிய ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, காயு மாறி, எரஸ்து மாறி, குவார்த்து மாறி, நானும் உமக்கு உண்மையாக எனக்கு உண்டானவைகளை எல்லாம் நான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ காயு, எரஸ்து, குவார்த்து இவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே, எங்களுடைய வீடு, எங்களுக்கு உண்டான எல்லா ரிசோர்சஸ் எல்லாவற்றையும், இல்ல எங்களுடைய பதவி, இது எல்லாம் ஆண்டவரே சுவிசேஷம் பரம்பி உம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்கு என்று உபயோகப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.